கடந்த 30 வருஷத்துக்கு மேலா நீங்க வந்து காங்கிரஸ்லயே இருந்திருக்கிறீங்க. திடீர்னு இப்ப வந்துட்டு அதிமுகவுக்கு வந்து கொஞ்சம் இணக்கமா எனக்கு இப்ப தகுந்த ஒரே கட்சி வந்து எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு எனக்கு தோணுச்சு. நல்ல வெரி லேட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். செல்வ பெருந்தகை இந்த அஜித்குமார் இறந்ததுக்காக ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான கண்டனங்களோ அறிக்கையை விட்டு மு.க. ஸ்டாலினுக்கு அகேன்ஸ்டா விட்டார. த காங்கிரஸ் டிராவல் இன் த ஷோல்டர் ஆஃப் டிஎம்கே. அதிமுகவும் பிஜேபியும் வந்துட்டு கூட்டணியில இருக்காங்க. இப்ப நீங்க வந்துட்டு பிஜேபி எதிர்க்க முடியுமா? பயங்கரமா தொடர்ந்து வந்து பாஜக 3வது முறையாக மத்தியில வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெற்றிகரமா. இன்னும் சொல்ல போனா 4வது முறையும் அவர்கள் தான் வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு இப்போ வரைக்கும் இருக்கு. அப்போ காங்கிரஸ்க்கு வந்து எதிர்காலமே இல்லைன்னு முடிவு எடுத்துட்டீங்களா சார்? அடுத்த 5 ஆண்டுகள் மீண்டும் பிஜேபி வருகிற போது எங்க தவறு நடக்குதுங்கிறத கூட இதுவரை கண்டுபிடிக்க முடியலையே. நாங்க காங்கிரஸுடைய ஒரு பேசிக்கா என்ன பண்ண போறோம் அடுத்ததுங்கிறது கூட ஒரு தொண்டனுக்கு தெரியாது. அவங்க எப்ப பார்த்தாலும் மோடியை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. என்னைக்கு மக்களை நினைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் காங்கிரஸ் வெளியில் வர முடியும். கூட்டணி அதிமுக யார் சார் ஸ்ட்ராங் ஹோல்ட்ல இருக்காங்க பிஜேபி தவிர? டிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் டெல்லி பிரதேஷ் காங்கிரஸ் லீகல் செல் ஜெனரல் செக்ரட்டரி VN சுப்பிரமணியம் அவர்கள். இவர் சாதாரணமாக சொல்லும்போது எல்லாராலும் வந்துட்டு VNS அப்படின்னு ரொம்ப செல்லமாக அழைக்கப்படக்கூடியவர். முக்கியமான சில விஷயத்த பண்ணியிருக்காரு. எதுக்கு என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கங்க தேன்மொழி மேடம். ஸோ முதல் முறையாக டிஎம் இன்ஃபோடைன்மெண்ட் சேனலுக்கு வந்துட்டு நேர்காணல் கொடுக்க வந்திருக்கீங்க. உங்களை வரவேற்கிறோம். நம்ம ஆடியன்ஸ்க்கும் வந்துட்டு உங்களை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு தோன்றலை தாண்டி நீங்க பேசக்கூடிய விஷயங்கள், அதுவும் நீங்க பண்ணிக்கக்கூடிய இந்த காரியத்தை வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கடந்த 30 வருஷத்துக்கு மேலா நீங்க வந்து காங்கிரஸ்லயே இருந்திருக்கிறீங்க, தேசிய கட்சியில இருந்திருக்கீங்க. திடீர்னு இப்ப வந்துட்டு அதிமுகவுக்கு வந்து கொஞ்சம் இணக்கமா சேர்ந்த மாதிரியும் இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க யாரு சார், என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஊர்களில் இங்கே தான், நான் ஈரோடு மாவட்டம். நான் வந்து இங்கேயே படிச்சுட்டு டெல்லியில் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய படிப்பு புறமே சென்னையில் பச்சிபாஸ் காலேஜில் எம்ஏ பண்ணேன். அப்புறம் டெல்லியில் டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜில் லா முடிச்சுட்டு அப்புறம் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி ஈரோட்டில் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் கடந்த 22 ஆண்டுகளாக வந்து டெல்லியில் வந்து உயர்நீதிமன்றத்தில் நான் வந்து வழக்கறிஞராக பணியாற்றிருக்கேன். அங்கே அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலாக இருந்திருக்கேன். முன்னாள் பார் கவுன்சில் மெம்பராகவும் நான் அங்கே எல்லாம் வந்து பணியாற்றிருக்கேன். ஸோ இப்போது வந்து டெல்லியிலேயே என்னுடைய குடும்பம் சகிதமாக அங்கே இருக்கோம். என்னுடைய சொந்த ஊர்னு எடுத்துட்டால் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள உட்பட்ட வெள்ளித்தூர் போருங்கிற கிராமம். இப்போ எனக்கு எல்லா விதமான நடவடிக்கைகளும் எல்லாமே நாங்கள் ஊருக்கு வர்றது போகிறது எல்லா நடவடிக்கையும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பட் இப்போ கட்சி அப்படி எடுத்துக்கும் போது காங்கிரஸில் வந்து நீங்கள் வகித்த ஒரு பதவி அப்படின்னா ஒரு நேச்சர் ஆஃப் ஒர்க்கில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்க, செயல்பட்டீங்க? காங்கிரஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு எனக்கு வந்து கல்லூரி லைஃப்பில் உள்ள நுழைஞ்ச காலத்திலிருந்து நான் காங்கிரஸில் வந்து உள்ள பேர் இயக்கத்தில் உள்ள நுழைஞ்சவன் நான். என்னுடைய மாமா எல்லாருமே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் மாமா அனைவருமே, முதியோர்கள் எல்லாருமே காங்கிரஸ் பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள். நான் சின்ன வயசாக இருக்கிற போது, அதாவது வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த பசுங்கன்று சின்னம் இருந்தது காங்கிரஸில். அந்த பசுங்கன்று சின்னத்துக்கே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த போஸ்ட் ஓட்டுற போது கூட இருந்து எல்லா வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன் படிக்கிற காலத்தில் இருந்தே. அது கை சின்ன வந்தது. அப்புறம் நான் வந்து காங்கிரஸோடு இருந்ததுனால கல்லூரி வாழ்க்கைக்கு வந்த பின்னாடி முழுசாக காங்கிரஸோட இயக்கத்திலேயே வந்துட்டு இருந்தோம். இன்னும் சொல்ல போனால் இன்னும் காங்கிரஸில் என்னுடைய க்ளோசஸ்ட் நண்பர்கள் எடுத்துகிட்டா டாக்டர் செல்லக்குமார் எல்லாம் எங்களுடைய ஒரு இணக்கமான அவரோட தான் நாங்கள்லாம் பயணிச்சுட்டு இருந்தோம். அப்படியே இருக்கிற போது காங்கிரஸில் நிறைய ஒர்க்கு, எலெக்ஷன் ஒர்க் எல்லாமே தமிழ்நாட்டிலும் சரி டெல்லியிலும் சரி, ஒரு எலெக்ஷனுடைய கேன்வாஸ் பண்ணுறது, எலெக்ஷன் ஆஃபீஸராக வந்து ஒர்க் பண்ணது, பல மாநிலத்திலையும் பல மாவட்டங்களையும் நான் வேலை செஞ்சுருக்கேன். தொடர்ந்து வந்து பாஜக 3வது முறையாக மத்தியில் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெற்றிகரமா. இன்னும் சொல்ல போனால் 4வது முறையும் அவர்கள் தான் வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு இப்போ வரைக்கும் இருக்கு. அப்போ காங்கிரஸ்க்கு வந்து எதிர்காலமே இல்லைன்னு முடிவு எடுத்துட்டீங்களா சார்? இல்லை, காங்கிரஸ் பேர் இயக்கத்தை பற்றி நான் என்னைக்குமே இப்போ நான் குறை சொல்லவே இல்லை. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு. காங்கிரஸுடைய செயல்பாடுகள் வந்து சரியில்லைங்கிறதுனால மட்டும்தான் நான் வந்து ஒரு அந்த விட்டு காங்கிரஸுடைய பேருக்கு தொட்டு நான் வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா காங்கிரஸ் பேரியக்கத்தில் மிகப்பெரிய ஒரு குறைபாடு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, கடினமான ஒரு சாதாரணமான ஒரு நபரெல்லாம் வந்து நீங்கள் உடனடியாக ஒரு பதவிக்கு வந்துட முடியாது. இப்போ தமிழகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, தலைவருடைய மகன் மீண்டும் அவருடைய மகன் தான் வந்து உன்னுடைய எம்எல்ஏ ஆயிடுவார். அதுக்கடுத்தது அவனுடைய ரிலேட்டிவ்ஸ் ஆயிடுவாங்க. ஆனால்
ஒரு சாதாரண மனிதன் ஆகிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய கடினமான போராட்டம். அது என்னை வளர்த்தவங்க வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருந்தபோது டெல்லியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற போது காங்கிரஸுக்கு எவ்வளவோ பாடுபட்டு என்னுடைய பயோடேட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் என்னால் வந்து அதில் ஒரு இடத்த கூட பிடிக்கவே முடியல. ஸோ அதில் யார் வர்றாங்கன்னா தலைவர்கள், அவங்களுடைய மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறவருடைய வாரிசுகள் தான் அதில் வந்து மிகப்பெரிய இடத்துல வந்துட்டு இருக்காங்க. சாதாரண தொண்டலுக்கு அவ்வளோ ஈஸியாக அந்த இடத்த பிடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கடினமான சூழ்நிலை. இது காங்கிரஸில் இப்பயும் அப்படிதான் இருக்கா? அதனால தானே நான் அங்கிருந்து வர வேண்டிய அங்கே காங்கிரஸினுடைய ஒரு பேசிக்காக என்ன பண்ண போகிறோம் அடுத்ததுங்கிறது கூட ஒரு தொண்டனுக்கு தெரியாதே. அடுத்தது யார், எப்படி பண்ண போகிறோம், எந்த மாதிரி நடவடிக்கை, என்ன பாலிசியில் இருக்காங்க காங்கிரஸ். இப்போது கடந்த 10 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. முதல் 5 ஆண்டுகள் ஓகே, அதை வந்து ஓகே ஒரு மாற்றங்கள். அடுத்த 5 ஆண்டுகள் மீண்டும் பிஜேபி வருங்கிற போது எங்கே தவறு நடக்குதுங்கிறத கூட இதுவரை கண்டுபிடிக்க முடியலையே. காரணம் என்னன்னா ரூட் வந்து அழுகிட்டே போகுது. இன்னும் நம்ம சொல்ல போனால் ரூட், அதாவது கிராஸ் ரூட் லெவல் இருக்க ஓட்டர்ஸ் எல்லாருமே வந்து சிதைஞ்சு போயிட்டாங்க. இப்போ எல்லாருமே வெவ்வேறு கட்சிக்கு போக வேண்டிய சூழ்நிலை. நல்லா வெரி லேட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டாங்க. அதாவது எக்கச்சக்கமான பேர் இன்னைக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மினிஸ்டராக இருக்கிறவங்க நிறைய விரல் விட்டு சொல்ல முடியும். அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லவே வேண்டியதில்லை. நிறைய பேர் வந்து பிஜேபிக்கு போயிட்டாங்க, மற்ற மாற்று கட்சிகளுக்கு வந்துட்டாங்க. ஒரு சிலர் பதவியை வச்சுட்டு இருக்கிறவங்க அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய இடத்துல இருக்கிறதுனால அது இன்னும் அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. எனக்கு வெகு காலமாக வேற கட்சிக்கு வரணும்னு ஒரு மனசில் மிகப்பெரிய இது இருந்தது. அதனால இப்போ வந்து நான் வந்து வேறு மாற்று கட்சிக்கு நான் வந்து இருந்தாலும் ஒரு தேசிய கட்சியில் இருந்துட்டு நிறைய மாநிலங்களுக்கு கூட நீங்கள் வேலை செய்ததாக சொல்லியிருக்கீங்க. அப்படிலாம் இருந்துட்டு இப்போ வந்துட்டு மாநில கட்சி எஸ்பெஷலி அதிமுக வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. என்ன ஒரு காரணம் அது? ஒரு தேசியம் அப்படிங்கிறது எப்படின்னா மாநிலம் இல்லாமல் தேசியம் வந்துட போகிறதில்லை. மாநிலம், ஒவ்வொரு மாநிலமும் பல மாநிலங்கள் சேர்ந்தது ஒரு இந்தியா அப்படிங்கிற ஒரு இது. நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற போது நான் வந்து மிகப்பெரிய ஆழமாக அது நான் உச்சநீதிமன்றத்தினோட வழக்கறிஞனாக இருந்துட்டு இருக்கிறேன். நான் 32 வருஷமாக வக்கீல் தொழில் இருந்துட்டு இருக்கேன். ஆழ்ந்து சிந்திக்கிற போது எனக்கு என்னென்னா இப்போ என்னுடைய பக்குவமான மனசுக்கும் என்னுடைய பழக்கப்பட்ட இந்த அரசியல் அனுபவத்துக்கும் எனக்கு இப்போ தகுந்த ஒரே கட்சி வந்து எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு எனக்கு தோணுச்சு. இந்த முடிவு எடுத்தது ஒரு நாளில், கடந்த 1.5 வருஷமாக நான் வந்து அதை வந்து கடினமாக பல ஆண்டுகளாக திங்க் பண்ணிட்டு இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். இந்த முடிவு எடுத்தது அதாவது 100% 1000 மடங்கு நான் சரியான முடிவு எடுத்திருக்கிறேன்னு எனக்கு இப்போதான் தோணுது. அதே சமயத்தில் இப்போ 3வது முறையாக பிஜேபி வந்து இப்போ சென்ட்ரல் இருக்காங்க இல்லையா? இப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காங்கிரஸ் மேலே வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக நிறைய பேர் குறைஞ்சிக்கிட்டே வருதா? கான்ஃபிடன்ட் அப்படிங்கிற போதுங்கிறத விட ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் என்ன பிரச்சனை அங்கே இருக்குது சார் அந்த கட்சி? காங்கிரஸில் வந்து முக்கியமான இது என்னன்னா சரியான தலைமையை வழி நடத்தி போகிறதுக்கு இல்லை. இப்போ ராகுல் என்ன முடிவில் இருக்கிறார், எந்த மாதிரி கட்சி நடத்தலான்னு இருக்காங்க, அவங்க பாலிசி என்ன? இப்போ தமிழகத்துன்னு சொல்லி எல்லா மாநிலத்துக்கும் வந்து ஒரு கட்சினா அதுக்கு ஒரு பாலிசி இருக்கும், ஒரு கொள்கை இருக்கும். ஆனால் அந்த கொள்கையை வந்து நம்ம திணிக்க முடியாது. அவங்க அந்த கொள்கையை வச்சுட்டு கட்சியை நடத்துவாங்களே ஒழிய ஆனால் திணிக்க முடியாது. ஆனால் பாலிசியில் என்னென்ன பாலிசி கண்டிஷன் வச்சிருக்குது? மத அடிப்படையில் காங்கிரஸினுடைய பாலிசி என்ன, ரைட்டா? ஜாதியினுடைய இதில் என்ன பாலிசி? அவங்க எப்போ பார்த்தாலும் மோடியை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. என்னைக்கு மக்களை நினைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் காங்கிரஸ் வெளியில் வர முடியும். ஏன் சார் மோடி மட்டுமே மனசுல அவ்வளவு தீர்க்கமா இருக்கு? அவங்க மோடி அப்படிங்கிறவர் என்னன்னா அவர் மக்களை படிச்சுட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் நான். ஹி ரீட் அவுட் என்டர். எப்படி இப்போ எடப்பாடி கே பழனிசாமி மக்களுடைய மனசை படித்த ஒரு விவசாயினுடைய மகனாக பிறந்து மக்களை படிச்சுட்டு வந்து அப்படி எந்திரிச்சு நிற்கிறாருல்ல, அது மாதிரி மோடி வந்து மக்களை படிச்சுட்டு வந்தவர். அதனால மக்கள் மனசில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பிடிச்சிட்டு இருக்கிறார். மீண்டும் மேபி அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு கூட அடுத்தது கூட அவங்களே வந்து தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம்னு தான் சொல்லணும். அடுத்த முறை காங்கிரஸ் வரும்னு சொல்லவே கண்டிப்பாக முடியாது. அவ்வளோ கஷ்டம் இருக்குங்களா? காங்கிரஸ் வந்து முழுமையாக இப்போ இழந்துட்டாங்க, எல்லாமே அப்படி இழந்துட்டாங்கிறது இல்லை. ஒரே ஒரு பதில் மட்டும் கூட சொல்றேன். வாட் இஸ் த பொசிஷன் இன் தமிழ்நாடு? அவங்க தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறாங்களா? அதெல்லாம் விட்டுருங்க. அது வந்து பாலிசி விட்டுருங்க. மனிதாபிமானம் முடியல. செல்வ பெருந்தகை இந்த அஜித்குமார் இறந்ததுக்காக ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான கண்டனங்களோ அறிக்கையை விட்டு மு.க. ஸ்டாலினுக்கு எகென்ஸ்டா விட்டாரா? நம்ம தற்போதைய முதலமைச்சருக்கு எகென்ஸ்டா ஒரு வரி ஸ்ட்ராங்கா, அதாவது அஜித்குமாருடைய கொலை வழக்கில், இது கொலை வழக்கில் நான் சொல்லுவேன், அவர் இறந்ததில் மிகப்பெரிய குற்றம் நடந்திருக்கிறது, அதாவது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் உடனடியாக வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது அவர் சொல்லியிருப்பாரா? எதுவுமே சொல்லலையே. சிம்பிள் ஆல் குவைட். நாட் ஒன்லி செல்வ பெருந்தகை, so many people also keep quiet. What is the reason? The Congress travel in the shoulder of DMK. அதுதான் முக்கியமானது. ஸோ இப்போ நீங்கள் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அதிமுகவும் பிஜேபியும் வந்துட்டு கூட்டணியில் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு பிஜேபி எதிர்க்க முடியுமா பயங்கரமா?
நான் பிஜேபி எதிர்க்கிறதுக்கு நான் வந்து திமுகவை வந்து முழுசா எதுக்கணும், பிஜேபி முழுசா எதுக்கணும் அப்படிங்கிற பாலிசி வந்து இப்போ யாருக்குமே கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காகத்தான் இப்போ எடப்பாடியார் எப்படி போராடுறாரு. அதுக்கு கேட்கல, இவங்க வந்து அறிக்கை விட்டாங்களா முதல்வரை நோக்கி அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? இங்க என்ன வருதுன்னா கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்காக சொல்லுவாங்க. கூட்டணியில் இருக்கிறதால குறைகளை சுட்டி காட்டணும்ல. உங்களுடைய குழந்தைகள்லாம் தப்பு பண்ண நீங்க விட்டுருவீங்களா? டேய் இந்த தப்பு செய்யாத, இது சரியா இல்லை, நான் உன்னோட கூட்டணியில் இருக்கிறது மட்டும் இல்லை, இது வந்து தவறு, உன்னுடைய குழந்தைகளா இருந்தாலும் நீங்க சுட்டி காட்டுவீங்கல்ல, அதை கூட சுட்டி காட்டலையே. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தவறுகள் அப்படின்னு நடந்ததுன்னா அதை சுட்டி காட்டணும். கூட்டணியுடைய தர்மத்துக்காவது அதை சுட்டி காட்டணும்ல, அதை செய்யவே இல்லையே. யார் எத்தனை பேர் சுட்டி காட்டினாங்க? எவ்வளவோ பேர் வாய்ஸ் கொடுத்தாங்க. சாத்தான் குளத்துக்கு அத்தனை பேர் எந்திரிச்சு ஒடியாந்து பயங்கரமா வாய்ஸ் கொடுத்தாங்களே. பட் இதுல நீங்க நான் சொல்ல தேவையில்ல, மீடியா பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எத்தனை பேர் இதுல வாய்ஸ் கொடுத்தாங்க. அதை முன்னால ஒருத்தர் சொல்லுங்க. அதை வந்து வேணும்னா நீங்க வேணா ஒரு பட்டிமன்றமே வச்சுக்கலாம், பேசலாம். யாருமே கொடுக்கல. அவங்கள எங்க ஒளிஞ்சிட்டாங்களா இல்ல காணாது போயிட்டாங்களா? தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதான் பாலிடிக்ஸ் இல்லையா? பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து இப்படி எல்லாம் ஏமாத்துன்னு இந்த மாதிரி பொய்யான விளம்பரம், நான் வந்து சொந்தக்காரனுக்கு செய்ய மாட்டேன், இல்லை நான் கூட்டணியில் இருக்கிறதுங்கிறது பாலிடிக்ஸில். பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து பொதுவாக சொல்ல போனோம்னா ஒரு சர்வீஸ். அரசியல் அப்படிங்கிறது வந்து உடனே எல்லாருமே ஒரு சாக்கடை மாதிரி நம்ம நினச்சிக்க கூடாது. அரசியல் வந்து கண்டிப்பாக தேவை. ஒரு நல்ல ஒரு அரசியல் தான் வந்து ஒரு அரசியல்வாதினால மட்டும்தான் ஒரு நாட்டு மக்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியும். நான் ஒரு வக்கீலா இருக்கிற கோர்ட்ல தான் வாதாட முடியும். ஒரு அரசியல்வாதியா இருந்தா தன்னிச்சே எந்த இடத்துலயும் இறங்கி நின்று போய் இது என்னன்னு கேட்க முடியும், அதை சட்டமன்றத்தில் பேச முடியும், பாராளுமன்றத்தில் பேச முடியும். ஆனால் நான் போய் பேச முடியுமா? அது பேச முடியாது. ஆனால் நான் வெளியில் பேசுனா அது வந்து அஃபென்ஸாக மாறிடும், தவறான வார்த்தையை விட்டா. ஆனால் பாராளுமன்றத்தில் பேசுனா பாதுகாப்பு உண்டு. நீ கேள்வி கேட்கலாம். அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரே இடம் எது? பாராளுமன்றம். அதுக்கு தான் அந்த இடத்துல சபையை வச்சிருக்காங்க. பட் ஆனால் இங்க என்ன நடந்துட்டு இருக்குது சொல்லுங்க? எதுவுமே நடக்கலையே. சரி, அப்படி என்ன நீங்க வந்து திமுக ஆட்சியில குறைய பார்த்துட்டீங்க, அதிமுக வந்து பெட்டரா இருக்குன்னு சொல்லி தீர்மானிக்கிறீங்க? திமுகவுல குறைங்கிறத விட அவங்களுடைய தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேர்தல் அறிக்கையில் நான் மட்டும் சொல்லல, இப்போ வந்து நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல வரல. பழைய விஷயங்கள். அன்பு சகோதரி அதாவது எம்பி கனிமொழி அவர்களும் எடுத்துக்குங்க, நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் எடுத்துங்க, அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்குங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு இடத்துலையும் நீட்டை பற்றி என்ன சொன்னாங்க? நாங்கள் வந்தால் உடனடியாக கேன்சல் பண்ணி சொன்னாங்க. ஒரு தவறான வாக்குறுதி கொடுக்கலாமா? ஒரு முதலமைச்சர் சொல்லலாமா? அல்லது கனிமொழி மேடம் சொல்லலாமா? ஏன்? அவங்க வந்து பாரம்பரியமாகவே அப்பா தாத்தால இருந்து எல்லாருமே ஒரு முதலமைச்சர் நாட்டில் வந்து இவங்கனால நல்லது நடக்கும், கலைஞர் வந்தா நல்லது நடக்கும், மு க ஸ்டாலின் அவர் வந்தால் நல்லது நடக்கணும் மக்கள் நம்புறாங்க, கனிமொழி அக்கா சொன்னா சரியா இருக்கணும்னு மக்கள் நம்புறாங்கல்ல. அந்த நம்பிக்கையை தகர்த்தெறியும்படி தவறான தகவல், அதாவது நீட்டை கேன்சல் பண்ண முடியாது, பண்றது அப்படின்னா நாங்கள் வந்தால் நாளைக்கே வந்தால் முதல் கையெழுத்து போட்டு கேன்சல் பண்ணணும்னு சொன்னாங்க. அது பண்ண முடியுமா சட்டப்பூர்வமா? அதற்காக என்ன எடுக்க முடியாது. 65 ரூபாய்க்கு நான் டீசல் கொடுப்பேன், 75 ரூபாய்க்கு இதை கொடுப்பேன். வந்தா வந்து அதாவது வந்து டாஸ்மாக் கிடையாது, மது ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அதாவது விதவைகள் நிறைந்த மாநிலமாக தமிழகம் வந்து திரும்பிருச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்ன அக்கா கனிமொழி அக்கா சொன்னாங்க. ஆனால் இப்போ சூழ்நிலை என்ன? அதெல்லாம் எங்கே போச்சு அந்த வார்த்தைகள்? இது ஒன்று போதாத, வேற எதுவுமே டிஸ்கஷனே பண்ண வேண்டாம். இதனுடைய கோப் என்ன இப்போ? வாட் இஸ் த ஸ்டாண்ட் ஆஃப் த டிஎம்கே? அது அவங்க அப்படி சொல்றதாவே இருக்கட்டும், சொன்னதாவே இருக்கட்டும், எல்லா வீடியோ பார்த்துருக்கோம், சொன்னது உண்மைதான். ஆனால் அதை நம்பக்கூடியவங்கள யாரு நீங்க பாக்குறீங்க? இதை ஏ கிளாஸ் பீப்புள் வந்து 100% எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து அப்படின்னு போயிடுச்சு. ஆனால் கடைநிலையில் இருக்கக்கூடிய சி அண்ட் டி கிளாஸ் பீப்புளை திங்க் பண்ணி பாருங்க, அவங்க எத்தனை பேர் படிச்சவங்க இருப்பாங்க. அவங்க சொல்ற இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லிட்டாரு, நாட்டினுடைய அதாவது வழி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரே சொல்லிட்டாரு, கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஒரு இது கேன்சல் ஆயிரும், நமக்கு வந்து அது நல்ல சீட்டு கிடைக்கும், மெடிக்கலில் ஜாயின் பண்ணிடுவாங்க, இன்ஜினியர். இது மாதிரி ஒரு கான்செப்ட் மக்கள் மத்தியில் ஒரு நம்பகத்தன்மை உருவாகாதா? 100 மடங்கு உருவாகும். அந்த நம்பகத்தன்மையை தான் வந்து சொல்ற மிகப்பெரிய தவறு. சார், இந்த இடத்துல நீங்க இவ்வளோ இதாக பேசுறீங்கல்ல, இப்போ இந்த நீட் விஷயமே எடுத்துக்கோங்களேன். சரி, அவங்க சொல்லிட்டாங்க நீட் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க, அதனால வந்துட்டு அப்படி சொன்னது உடனே மக்கள் வந்து நம்புறாங்கன்னு சொல்றீங்க. இன்னைக்கு படிக்கக்கூடிய பசங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஸ்கூல்ல ஒர்க் பண்ண டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு அதை விட அதிகமாக தெரியும். இது முடியுமா முடியாதா, உண்மையில நீட் வந்து பெஸ்டா இல்லையான்ற அந்த அறிவுபூர்வமான விஷயங்கள் வந்து அங்கே பரிமாறப்படுது. அதையெல்லாம் தாண்டின ஒரு விஷயமா தான் அப்படி ஏமாறுறாங்கன்னா, அந்த ஏமாறக்கூடிய மக்கள் இந்த இடத்துல இந்த ஸ்டூடெண்ட் இங்கே வரது கிடையாது. அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஜல்லிக்கட்டு வரும்போது யாருமே கூப்பிடாம பெரிய போராட்டம் வெடிச்சது. ஆனா நீட்டுக்கு அந்த மாதிரி யாரும் வந்து போராடுற மாதிரி சரித்திரமே இல்லை. வாலண்டியா ஒரு இடத்துல குறிப்பிட்டு கூப்பிட்டு பண்ண சொன்னாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதையும் பார்த்துருக்கிறோம். அப்ப இது எப்படி நீங்க வந்துட்டு இவங்க தான் ஏமாத்தினாங்க சொல்ல முடியும்? அப்ப அவ்வளவு புரிதல் வந்து மக்கள் கிட்ட
இல்லைன்றது நீங்க எப்படி திரும்ப திரும்ப சொல்ல முடியும்? நான் ஒன்று கேட்குறேன், குழந்தைங்க வந்து இப்போ வந்து நம்ம எத்தனையோ குழந்தைங்க, இப்போ என்னுடைய குழந்தைங்க இருக்கிறாங்க, பல வீட்டினுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுடைய படிக்கக்கூடிய நம்ம வந்து 10ஆம் கிளாஸில் எடுத்துங்க, 10ஆம் கிளாஸ்லேருந்து 11, 12 வரலும் அவங்கள வந்து ஒரு மெக்கானிக்கலான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீ வந்து டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோப்பிலேயே அவனை வந்து கட்டுக்கோப்பாக கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் அவன் வந்து எந்த பசங்க வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் இப்போ இருக்கக்கூடியதில் லைப்ரரி தனியாக வச்சு பசங்க தினம் பேப்பர் படிக்கணும், பசங்களுக்கு தினம் ஒரு முக்கியமான செய்திகள் அப்படின்னு சொல்லி எத்தனை ஸ்கூலில் சொல்லித்தராங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம், சிபிஎஸ் ஸ்கூலில் வந்து எடுத்துக்கிட்டா, நான் வந்து ஐ ஹேவ் த எக்ஸ்பீரியன்ஸ், மை சன்ஸ் அண்ட் டாட்டர் வேறு சிபிஎஸ் ஸ்கூலில் படித்தாங்க. அவங்களுக்கு டே டு டே வந்து நோட்டீஸ் போர்டில் உண்டு. என்ன உண்டு? இந்த மாதிரிலாம் செய்திகள் என்ன இருக்குதோ அதெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு இப்போ ஒரு குழந்தையை கூப்பிடலாம், +2 படிக்கிற குழந்தையை கூப்பிட்டு கேட்போம். அந்த குழந்தைக்கு அந்த மெக்கானிக்கலாக வந்து மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு செயலை தவிர நாட்டினுடைய நடப்புகளை எத்தனை குழந்தைகள் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது? கண்டிப்பாக இருக்காது. ஆனால் இதே குழந்தைங்க கையில் என்ன இருக்குது? அதாவது டிவி பார்க்குறான், அந்த நியூஸ் பார்க்குறாங்க, எல்லாம் சினிமா நியூஸாக தான் இருக்குது. இப்போ எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்க, நீங்கள் ஜல்லிக்கட்டை பற்றி இது வந்து கம்பேர் பண்ணீங்க. ஜல்லிக்கட்டு என்ன? ஒரு வகையான ஒரு உணர்ச்சி பூர்வமான சேலத்தை உருவாக்குனாங்க. ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு உணர்ச்சி பூர்வம், அதாவது தமிழக மண்ணில் வந்து ஜல்லிக்கட்டு முக்கியங்கிறது வந்து உணர்ச்சி பூர்வமானது. அதில் அனைவருமே கலந்துட்டாங்க. உன்னை மக்கள் உங்களுக்கு தெரியும், தனி ஒரு ஸ்டூடெண்ட் என்றைக்குமே வந்து செய்ய மாட்டான். ஸ்டூடெண்ட் வந்து கும்பலாக இருக்கிற போதும் ஒரு ஒட்டுமொத்த ஒரு வேகம் ஏற்படும். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை அருமையான செயல் செஞ்சாங்க. அதே மாதிரி ஏன் அவேர்னஸ் உருவாக்கல? அரசாங்கத்தினுடைய கடமை என்ன? நீட்டுனா என்ன, அந்த நீட்டினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்ல ஆச்சு அப்படின்னு ஏதாச்சும் அரசாங்கம் விளக்கம் கொடுத்ததா? இதுவரை கொடுக்கவே இல்லையே. எந்த அரசாங்கம் கொடுத்தது சொல்லுங்க? எதுவுமே கொடுக்கவே இல்லை. இப்போ என்வரன்மெண்டல் பத்தி எடுத்து பட் நீட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பிஜேபி ரொம்ப தெளிவா வெளிப்படுத்துறாங்க, சொல்றாங்க. மாணவர்களுக்கு வந்து உண்மையிலேயே சரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத ஒரு விஷயம், நீட் நாங்க வந்தா வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. நீங்க எப்படி? அரசாங்கம், தலைமை, பொறுப்பு, அதிகாரம் தான், வேற ஒண்ணுமே இல்லை இந்த இடத்துல. நான் இப்போ சிஎம் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் சொல்றத நீங்க மட்டும் இல்ல, இந்த கதவு கூட என்ன தெரியுமா நினைக்கும்? ஓ, மிஸ்டர் சுப்பிரமணியம் சொல்லிட்டாரு, இது நடக்கும் அப்படின்னு யார் நினைப்பாங்க? ஒவ்வொருத்தரும் நினைப்பான். இதுதான் அரசியல். இப்போ சொன்னீங்களா, முன்ன கேட்டீங்களா அரசியல் என்னன்னு? இதுதான் அரசியல், அதிகார பவர். இந்த இடத்துல தான் இந்த அதிகாரம். அவன் சொன்னா சரியா இருக்கும், நம்புறது மக்களுடைய நம்பகத்தன்மை, நம்பிக்கை தானே வாழ்க்கையே. நீங்க அவ்வளவு சொல்றீங்க, இத்தனை விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓரணிகள் தமிழ்நாடு திமுக இப்போ எடுத்துருக்கக்கூடிய அந்த முன்னெடுப்புல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் உறுப்பினர்கள் புதுசாக சேர்ந்துருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்வீங்க நீங்க? அப்போ எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்களே திமுக? அதாவது இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றது, எனக்கு அந்த அன்னைக்கு என்னை வந்து என்னுடைய நண்பர் இந்த ஒரு கேள்வி கேட்டார், ஓரணியில் தமிழ்நாடு அருமையா இருக்குதுன்னு சொன்னேன். இல்லை, ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறத விட ஒன் ஓட் ஒன் நேஷன் அப்படிங்கிறத, அது இது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா கட்சியெல்லாம் ஒரே இதில் ஜாயின் பண்ணிடலாமா? எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சிடலாமா? சரி, எல்லா கட்சியும் கூப்பிடுங்க, உட்கார வச்சு பேசி எல்லாம் ஒன்றா இணைச்சிடலாம். ஓரணியில் தமிழ்நாடு என்ன மீனிங்? வாட் இஸ் அ மீனிங்? எல்லாத்தையும் ஒரே கட்சியில் இணைச்சு போகிறதா? வாட் இஸ் அ மீனிங்? புரியவே இல்லை. ஓரணியில் தமிழ்நாடு ஒரு முதல்வர் அனுபவிச்சா அதனுடைய கருப்பொருள் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன? அவர் பாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஓரணியில் தமிழ்நாடு. எந்த கான்செப்ட்ல ஓரணியில் தமிழ்நாடு? எதுல? டீசல் விலையில் குறைப்புன்னு சொல்லி குறைக்க மாட்டேங்கிறது இல்லையா, அல்லது கரப்ஷன் இல்லையா, இல்ல அஜித்குமாரோட வழக்கு மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடியது இல்லையா? எதுல ஓரணியில் தமிழ்நாடு? கூட்டணிக்கு கூப்பிடுறாங்களா? அது மிகப்பெரிய தவறான ஒரு இது. ஓரணியில் தமிழ்நாடுங்கிற அந்த கான்செப்டே டோட்டலாக மக்களுடைய ஒரு மந்திர சொல் மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க வந்து அது பேசுறது வந்து மிக தவறான ஒரு கோட்பாடு. நீங்க அப்படி சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது 50 லட்சம் உறுப்பினர்கள் எப்படி புதுசாக சேருவாங்க? அப்போ 50 லட்சம் உறுப்பினர் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்தேன். பாருங்க வீடியோ, எத்தனை வீடியோ வந்திருக்குது. போயிட்டு வேறு ஒரு ஸ்டிக்கர் எடுத்துக்கிறாங்க, உனக்கு வந்து பஸ் பாஸ் கிடைச்சதா, ஃப்ரீயா போறீங்களா, உடனே வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் பணம் கிடைச்சதா சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. கேட்கற போது எப்படி கேட்கறாங்க? யாராவது கூலா போய் கேட்கறாங்களா? போயிட்டு ஏதோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக தொண்டர்களெல்லாம் போய் நின்றுட்டு ஏதோ அடியாட்களோடு போய் நிற்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன சொல்லுவோம்? போட்டுட்டு போப்பா, எதுக்கப்பா பயம்? இந்த இடத்துல ஒரு சினிமா படத்தில் சொல்லுவாங்க பயம். அந்த பயம் தான் எல்லாருமே, அந்த 50 லட்சம் உறுப்பினர் பயம். தனியாக கூட்டு பேசி பாருங்க, எல்லாருமே வந்து ஓடிடுவான். நீங்கள் லிஸ்ட்டு சொன்னீங்கல்ல, 1000 ரூபாய் கிடைச்சதா? அப்போ நீங்களே சொல்கிறீங்க இவ்வளோ விஷயம் வந்து திமுக பண்ணுதுன்னு சொல்கிறீங்கல்ல. ஆமாம், 1000 யாரும் போகலையே. அது 1000 ரூபாய் கொடுப்பன்னு சொன்னாங்க.
யாருக்கு கொடுப்பங்கிறத வரையறுக்கப்படவே இல்லை அவருடைய இதுல. ஆனா இப்ப வந்துட்டு யாரெல்லாம் திரும்ப ஜாயின் பண்ணலாம்னு இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கான ஒர்க் போய்கிட்டு இருக்குங்களே. அது எதுக்கு எலெக்ஷன் வந்துருச்சு இல்ல, இருந்தாலும் மக்கள் எலெக்ஷன் வந்தாலும் இப்பயாவது தராங்க. யாரோட பணத்தை தராரு? என்ன அவருடைய முதல்வருடைய சொந்த பணமே எடுத்து கொடுக்குறாரு? இல்ல, இங்க யார் பணம் கிடையாது. எலெக்ஷன் வந்தாலும் அட்லீஸ்ட் இப்பயாச்சும் கொடுக்குறாங்க மனநிலைமை தானே மக்கள் கிட்ட இருக்கு. மக்களுடைய மனநிலைமை என்பது வேறு. அப்போ திமுகக்கு வந்துட்டு கடைசி நேரத்தில் கொடுத்தாலும் மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்க அப்படின்னு. ஏத்துக்கிறதல்ல இல்ல, யாரோட பணத்தை கொடுக்கறான் கொடுக்கறன்னு ஒருத்தர் சொல்ற போது அவரோட சொந்த வீட்டு பணத்தை கொடுக்கலையே, அரசாங்கத்தினுடைய பணத்தை கொடுக்கறார். அதை கொடுக்கறதா நான் வாங்குறதுக்கு எனக்கு ஒண்ணு இல்லையே. மக்களும் வந்து நான் கேட்கறேன், இப்ப 4 வருஷம் ஆட்சி முடிஞ்சிருச்சு, இன்னொரு 6 மாசம் தான் இருக்குது. இப்ப நீ கொடுக்கணும்னு எடப்பாடியார் வந்து எவ்வளவு சத்தம் போட்டாரு, நீ வந்து பணம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கல, 2500 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி இதெல்லாம் ஒவ்வொன்றையும் புட்டு புட்டு வச்சாரு. ஏன் அப்ப செய்யல? இதே இந்த பணம் கொடுத்தது கூட எப்படி கொடுத்தாரு தெரியுமா? பல முறை அவர் ஃபோர்ஸ் பண்ண பின்னாடி தான். சரிங்க சார், அதே மாதிரி எலெக்ஷன் வந்து 10 மாசம் தான் இருக்கு. இந்த 4 வருஷமா தரேன்னு சொல்லிட்டு தராம இருந்த கடைசி நேரத்தில் இப்போ வந்து கொடுக்குற, தேர்தல் வந்துச்சு நீ நாடகம் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு எந்த மக்கள் கேள்வி கேட்கறாங்க? அட சாமி இப்பயாச்சும் கொடுக்குறே இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கேள்வி கேட்டவனே ராத்திரி காணாது போயிருவே. நீ கேள்வி கேட்டால் நீ இருக்க மாட்டேன். நாளை காலையில நான் கேள்வி கேட்கிறேன், நாளை காலையில வந்து நானே ஒரு தவறான ஒரு கேள்வி கேட்டுறேன், அவங்களுக்கு தவறான கேள்வி கேட்டுறேன், உடனே அடுத்த நாள் வந்து நான் ரோட்ல நடக்கணும் இல்ல? எவ்வளவு கொலைகள் எனக்கு தெரிய இந்த ஒரு வருஷத்துல எத்தனை மர்டர் நடந்திருக்குது? எதை தடுத்து? போலீஸினுடைய வேலை என்ன? நிர்வாகம் எப்படி இருக்கிறது? அந்த நிர்வாகத்தினுடைய அவையிலேயே ஒரு மனச்சாட்சியோட பேச சொல்லுங்க. அவங்க தான் மனசின் குரல் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்களே. எத்தனை கொலைகள், எத்தனை இது நடந்துட்டு இருக்கு? என்ன சொல்யூஷன்? வாட் இஸ் தி ரிசல்ட்? ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? அவ்வளவு விஷயம் நடக்குதுங்கறீங்க. உண்மையாலுமே அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. பேப்பர் எடுத்தா வந்து திமுகவை இவ்ளோ அட்டாக் பண்றீங்க நீங்க. அதே சமயத்துல இப்ப மக்கள் சைடு நீங்க வந்துருங்க. இப்ப யாராவது வந்து தைரியமா முன்ன வந்து எனக்கு இலவசம் வேணாம், எனக்கு இந்த 1000 ரூபாய் வேணாம், எனக்கு இலவச பேருந்து பயணம் வேணாம், எனக்கு வந்துட்டு எதுவுமே இலவசங்கள் அறிவிக்காத இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களா சார்? வீடியோ நானே பார்த்துருக்கேன். எனக்கு வந்து டிவி நியூஸ்ல வேற காட்டினாங்க, எனக்கு இலவசமே வேண்டாமப்பா, நீ வந்து எங்களுக்கு தொழிலை பண்ணி கொடு, நல்ல தொழில். நல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, இலவசம் கொடுப்பது வந்து யாருக்கு இலவசம் கொடுக்கணும்? ஒரு விஷயத்தை அரசாங்கத்துக்கு அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணுதுன்னா, இலவசம் கொடுக்குறேன்னா யாருக்கு கொடுக்குறேங்கிறத அனௌன்ஸ் பண்ணணும். ஒன்று வேலை வாய்ப்பே இல்லாமல் கூலி தொழிலாளியாக இருக்கணும், அவனால் இயலாதவனாக இருக்கணும், பெண்களாக இருக்கணும், அவங்க வந்து வீட்டில் இருக்கிற கொடுக்கலாம். ஆனால் மற்றவனுக்கு என்ன பண்ணணும்? வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரு பர்மனண்டான சொல்யூஷன். சரி, இந்த 1000 ரூபாய் நான் கொடுத்துறேன், 2500 கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப யாராருக்கு கொடுக்குற அப்படிங்கிற கான்செப்டை வரையறுத்து இந்தந்த மாதிரி நபர்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு ஏதாச்சும் வந்து ஒரு அறிக்கையோ அல்லது வேற ஏதாவது வந்து நோட்டீஸோ வெளியில் பப்ளிஷ் பண்ணாங்களா? மக்களுக்கு கிடையவே கிடையாது. இப்ப நீங்க ஒரே ஒரு கேள்வி, எப்ப வந்தது டேர்ம்ஸ் எங்க பப்ளிஷ் பண்ண சொல்லுங்க, நாளை காலையில் பப்ளிஷ் பண்ணுங்க. கொடுத்துருக்காங்களா சார்? யாருக்கெல்லாம் 1000 ரூபாய் சொல்லி டேர்ம்ஸ், யாருக்கெல்லாம் 1000 ரூபாய் எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க? எந்த தேதியில அனௌன்ஸ் பண்ணாங்க? எத்தனை வருஷம்? 4.5 வருஷம் ஆன பின்னாடி இப்போ அதை பத்தி நாங்க மற்றவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 4.5 வருஷத்துக்கு முன்னாடி பதவிக்கு வந்தோன்னே எந்ததெல்லாம் நாங்கள் கேன்சல் பண்ணுவோம், எதெல்லாம் நடவடிக்கை எடுப்போம்னு செய்யவே இல்லையே. இன்னைக்கு சொல்கிறாங்க எலெக்ஷன் வந்துருச்சு, அதை வெளியிட்டோம், இதை வெளியிட்டோன்னு. சரிங்க சார், இவ்வளோ சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட திமுக தான் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. திமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போது நீங்கள் அதிமுகவில் வந்து சேர்ந்துருக்கீங்க, அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. பட் அதிமுக சைடில் கூட்டணி நான் ஒன்றே ஒரு கேட்குறேன், நான் வந்து ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டேன், அதாவது ஆதரவு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அது எதை வச்சு நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் கூட்டணியில் இருக்குது, அவங்களுக்கு தான் அதிகமான செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை சொல்றீங்க? மீடியாவில் வந்துட்டு இருக்கிறதா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை மீடியாக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ கடந்த 7ஆம் தேதியிலிருந்து போயிட்டு வந்துட்டு இருக்காரு, மீட்டிங் போறாரு, எத்தனை மீடியா கவர் பண்ணி போடுறது சொல்லுங்க? மீடியா இன்னைக்கு கேட்குறேன், ஒரு வெளிப்படையாக நான் கேட்குறேன், இந்து நாளிதழில் இங்கிலீஷ் நாளிதழ் இருக்கட்டும், அதில் எந்த இடத்துலையாவது பெரிய அளவில் முதல் நாள் அவர் வந்து ஆரம்பிச்சு பண்ணார். அதில் பற்றி இந்துங்கிற பத்திரிக்கை அல்லது தினத்தந்தி மற்ற பத்திரிகை வெளிப்படையாக எடப்பாடியார் வந்து 7ஆம் தேதி அன்னைக்கு மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு முதல் தலைப்பா போட்டாங்களா? இல்லையே. இதே வந்து திராவிட முன்னேற்ற கழகங்கள் செய்யக்கூடியது அத்தனை மீடியாவும் ஃபோக்கஸ் பண்றாங்க. காரணம் அராஜகம், அச்சுறுத்தல். அதிமுக ஆட்சியில இருந்தா திமுக ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்துக்கு முதல் பேஜ்ல போடுவாங்களா? அதிமுக ஆட்சியில நான் வந்து வேணா தெளிவாக என்னால் சொல்ல முடியும், இந்த விதமான எந்த ஒரு அராஜகமே எதுவுமே, எந்த பத்திரிகையை வந்து கண்ட்ரோல் பண்றதோ கட்டுப்படுத்துறதோ எந்த ஒரு நபர் வந்து சொன்னாலும் நான் வந்து அதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதிமுக ஆட்சியில் இந்த அளவுக்கு அராஜகம் வந்து
நடந்ததாக எந்த எனக்கு தெரியும் என்னுடைய சரித்திரத்திலே கிடையாது. கண்டிப்பாக அறுதிட்டு சொல்ல முடியாது. இவ்வளோ சொல்கிறீங்கல்ல சார், இப்போ நானே கேட்குறேன், இவங்க மீடியா வந்து கவர் பண்ணுதா அப்படின்னு கேட்குறீங்க. இன்னைக்கு பாஜகக்கோ இல்லை திமுகவுக்கோ, ஏன் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐடி செல் அளவுக்காவது ஏடிஎம்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்படுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ஏடிஎம்கே வந்து ஐடி செல்லை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. ஐடி செல் வந்து ஐடி செல் அது தாண்டினே ஏடிஎம்கே சேனல்ஸ் இல்லை அவங்க கொண்டு நல்ல விஷயங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கான சேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ஏடிஎம்கே நீங்கள் சொல்கிறது வந்து ஏடிஎம்கே வந்து எதரார் நம்பி இருக்கிறாங்கன்னா பொதுவாக வந்து மக்களை நம்பி இருக்குது ஏடிஎம்கே. தனிப்பட்ட ஒரு சேனலில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் எடுத்துட்டிங்கன்னா மக்கள் வந்து அப்படியே அதாவது விழுப்புரத்திலிருந்து கோயம்புத்தூர்ந்து ஆரம்பித்தாங்க. இப்போ விழுப்புரம் மற்ற மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கடல் மாதிரி அப்படியே வந்து குமிறாங்க. மக்கள் வந்து தானாக வர்றாங்க. அது இல்லாமல் எல்லா டிவிலையுமே இப்போ வந்து மற்ற டிவி வந்து ஜே நியூஸு எல்லாம் சோசியல் மீடியா, அதாவது வந்து சோசியல் மீடியா கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ணுது. இது வந்து மீடியாக்கள் பண்ணுதே இல்லையோ சோசியல் மீடியா கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ணி எடப்பாடியார் வந்து ஒரு நல்ல உச்சத்துக்கு இந்த வாரத்தில் கொண்டுட்டு போயிருக்கிறாங்கன்னா யாருனாலையுமே மறுக்க முடியாது. அதாவது விஜய் அப்படிங்கிறதா அவருக்கு இருக்கக்கூடிய ஒன்லி சினிமா ஸ்டாருங்கிற கெப்பாசிட்டியில் தான் போகிறாரு. ஆனால் எடப்பாடியார் அப்படிங்கிற ஒரு இது வந்து அவருடைய ஓன், அதாவது வந்து அவருக்கு வந்து ஒரிஜினல் முகம், எந்த விதமான வந்து ஒரு வேற எந்த முகமே அவர்கிட்ட கிடையாது. அவருக்கு எந்த விதமான பேக்ரவுண்டு, ஒரே ஒரு பேக்ரவுண்டு விவசாயி அப்படிங்கிற பேக்ரவுண்டு, மக்களை நம்பித்தான் போறாரு. அவர் பேசுறது கூட எப்படி தெரியுமா, ஒரிஜினலாக எழுதி வச்சுக்கிட்டெல்லாம் அவர் பேசுறது இல்லை, ஒரிஜினலாக பேசுறாரு. அதான் உண்மையானது. இப்போ எழுதி வச்சுன்னா இப்போ வேற யார் எழுதி வச்சுட்டு பேசுறாங்கன்றீங்க? அதை நான் சொல்லவே வேண்டியதில்லை. யார் எழுதி வச்சுட்டு பேசுறாங்க, எழுதுனது கூட தப்பா படிக்க கூடிய சூழ்நிலையில யார் பண்ணிட்டு இருக்காரு. இன்றைய முதல்வரும் சரி, இன்றைய முதல்வருடைய மகனும் சரி, எழுதுனது கூட தவறாக கூட படிக்க முடியல. 702909 90 127 அப்படிங்கிற மாதிரி தவறாக கூட தான் படிக்கிறாங்க நிறைய விஷயங்கள். அதெல்லாம் ஒரு நெகட்டிவ் பாயிண்டா பாக்குறீங்க? நெகட்டிவ் பண்ணல. அதாவது வந்து யார் இந்த தவறுகளை செய்யறாங்கிறது முக்கியம். அதாவது வந்து இப்போ ஒரு குழந்தை ஸ்கூலில் செய்யுதுங்கன்னா வேறு, ஆனால் டீச்சரை வந்து அதை திரும்ப செஞ்சோம்னா அது வந்து தவறு. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது பழக்கப்படுத்தி போயிடும். அப்போ அதிமுகவில் வந்து இப்போ நீங்கள் எடப்பாடியாரை புகழ்ந்து பேசுகிறீங்க. எடப்பாடியாரை புகழ்ந்து பேசவில்லை. நீங்கள் வந்து இந்த இடத்துல திருத்திக்க வேண்டியது புகழ்ச்சி கிடையாது, உண்மையான விஷயங்களை நான் சொல்கிறேன். நான் வந்து எனக்கு என்ன அவர் முதல்வர் அவர்கள் இப்போது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து எனக்கு என்ன இனிமையா அல்லது உதயநிதி ஸ்டாலின் நடைமுறை தமிழகத்தினுடைய அரசியல் நடைமுறை பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன். இது வந்து புகழ்ந்து பேசுறதும் கிடையாது. அவரது புகழ்ந்து பேசுறதுக்கு வந்து அவர் வந்து ஒன்லி அவர் முன்னாள் சிஎம் தான். அவர் ஒரு விவசாய மகன் தானே வழி, அவர் புகழ்ந்து பேசுறதுக்கு தனிப்பட்ட முறையில் எதுவுமே கிடையாது. அதிமுக யார் சார் ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்காங்க பிஜேபி தவிர? உங்களுடைய கேள்வி எனக்கு சரியானது வரல. கூட்டணி யார் சார் ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்ட்ல இருக்காங்க? எனக்கு அதிமுகங்கிற அது ஒரு பேரமைப்பே மிகப்பெரிய ஸ்ட்ராங்குங்க. கூட்டணி பிஜேபி கூட கூட்டணி கண்டிப்பா வந்து அமித்ஷா வந்து முதல் நாள் மீட்டிங்ல வந்து தெளிவா சொல்லிட்டார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர், நாங்கள் கூட்டணி ஆட்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டணி தான், ஆனால் அதிகாரங்கள் வந்து எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன அமித்ஷா வந்து மற்றவங்களாட்டங்கள பேச்சு மாற்றி பேசுகிறவர் கிடையாது. முதல் நாள் ஸ்டேட்மெண்ட் வீடியோ எல்லாமே இருக்குது. ஆமாம், அதாவது இப்போ என்னன்னா பிஜேபி கூட இருக்கிற போது அதிமுக ஒரு பெரிய இயக்கம். அது வந்து சாதாரணமாக இன்னைக்கு ஆரம்பிக்கலைங்க, எம்ஜிஆர் ஆரம்பித்தது. எம்ஜிஆர் அப்புறம் வந்து அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பண்ணார். அதுக்கடுத்து வந்து நம்மளுடைய அவங்க இதய தெய்வம் அம்மா வந்து அதை வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாங்க. இப்போ எடப்பாடியார் வந்து இன்னும் சொல்ல போனீங்கன்னு பார்த்துங்க 67 சீட்டு ஜெயிச்சார். சார் ஆனால் இப்படிலாம் இருந்தால் கூட பொதுவாக நீங்கள் காமன் பீப்புள் அடி மட்டத்தில் இருக்கக்கூடிய இல்லை அடித்தட்டு மக்களுக்கு வந்துட்டு ஈஸியாக ஏமாந்துடுறாங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அப்படி நீங்கள் யார் ஏமாந்துடுறாங்க அரசியலில் பொய்யான வாக்குறுதிகளை நம்பின்னு சொல்கிறீங்களோ அவங்க கூட ஈஸியாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அதிமுகவா, அதிமுக என்னப்பா கட்சியே செதஞ்சு இருக்குது, சசிகலா அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, தினகரன் ஒரு பக்கம் இருக்காங்க, இவங்கெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க, எடப்பாடி ஒரு பக்கம் இருக்காரு, ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காரு, இவங்களெல்லாம் ஒன்னா சேர்ந்தா வேணா பார்க்கலாம், இதுல எங்கேருந்து வர போறாங்க அப்படின்னு இது வந்து டீ கடை பெஞ்ச் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கேள்வி உண்மையாலுமே இந்த கேள்வியே நான் வந்து இப்படி இருக்கு, தவறான கேள்வி. இது அதிமுக வந்து ஒரு விஷயம் விமர்சனமா இருந்தாலும் சரி, இது மிக தவறான விமர்சனம். வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள், அதாவது வந்து இதே பேசினாங்க எல்லாரும், எடப்பாடியார் வந்தா 6 மாசம் இருப்பாருன்னு தெரியல, 1 வருஷம் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஆனா 4.5 ஆண்டுகள் மிகப்பெரிய போராட்டத்துக்கு இடையில் என்ன கட்சியினுடைய இரட்டலையினுடைய கட்சி பிரச்சனை, பொதுச் செயலாளர் யாருங்கிற பிரச்சனை, எடப்பாடியார் ஒரு புறம், சசிகலா அவங்க ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு புறம், இன்னும் மற்ற பல நபர்கள் பல வழியில வந்து எடப்பாடியார் வந்து தன்னுடைய கழுத்துல வந்து எந்நேரமே கத்தி வச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எதற்கும் அசராமல் அவர் தானாவே
அத்தனை தொண்டர்களுடைய உதவியுடன் அவருடைய டீமில் யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ அவருடைய அனைத்து நபர்களுடைய உதவியுடனும் ஸ்ட்ராங்காக எந்திரிச்சு நின்று 4 வருஷம் அவர் இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்க்கட்சி 67 சீட்டு ஜெயிச்சார். இதுவரை நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்க. ஒரு ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா அடுத்த ஆட்சி மாற்றத்தில் வந்து பிலோ 40-50க்கு கீழே தான் சீட் இருக்கும். ஆனால் எடப்பாடியார் மட்டும் பார்த்தீங்கன்னா 67 சீட்டு வந்து எதிர்க்கட்சி தலைவராக அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிறார். அதை நீங்கள் நினச்சி பாருங்க, நீங்கள் எடுத்து பாருங்க ரெக்கார்ட்ஸை. அப்படின்னா என்ன, இதே வந்து ஓ பன்னீர்செல்வமோ சசிகலாவோ எடப்பாடியாரை ஃபாலோ பண்ணி வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நிச்சயமாக இன்னும் மற்ற சீட்டுகளையும் பிடிச்சிரு. ஆனால் அவங்க வந்து செஞ்ச சதி செயல் அந்த ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்துக்கு முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய துரோகிகளாக இருந்ததே ஓ பன்னீர்செல்வம் நான் சொல்லுவேன். அதுல எந்த விதமான மாற்றமே கிடையாது. இந்த இந்து அறநிலையத்துறை அந்த பணத்துல இருந்து கல்லூரி கட்டணும் அப்படின்னு சொல்லி திமுக எடுக்கக்கூடிய முன்னெடுப்புக்கு வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் எடப்பாடி அவர்கள். அது வந்து இம்பாக்ட் கிரியேட் ஆகிருக்கு, அது வந்து அப்படி சொல்லி சொன்னது தப்பு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த மீட்டிங் வந்து நடக்கிற போது நான் அந்த மீட்டிங் ஸ்பாட்ல இருந்தேன். நான் கோயம்புத்தூர்ல வடவள்ளிங்கிற இடத்துல அந்த மீட்டிங் வடவள்ளியில இப்போ வந்து 7ஆம் தேதி 8ஆம் தேதி அந்த மீட்டிங் நடத்திட்டு இருக்கிற போது அவர் பேசுறாரு. அந்த வடவள்ளி மீட்டிங் நான் அட்டன் பண்ணேன். உண்மையாலுமே தவறான திரிதல். அதாவது என்னன்னா, கோவில் பணத்தை எடுத்து நீ வந்து கல்லூரி கட்டி பண்றது அப்படிங்கிறத விட ஏன் அரசாங்கத்திடம் பணம் இல்லையா அப்படின்னு கேள்விதான் வச்சார். கோவில் பணத்தை எடுத்து நீ கல்லூரி கட்டக்கூடாதோ அல்லது கட்டணது தவறோ அப்படின்னு சொல்லி அவர் எந்த இடத்துலயுமே சொல்ல. ஏன் கோவில் பணத்தை எடுத்து பண்ற, அரசாங்கத்திடம் பணம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வித்தான் முன் வச்சார வழியே. இது வந்து மீடியாக்கள் மூலியமாக எப்படி இல்லை திரித்து சோசியல் மீடியாவில் அவங்க வந்து இதுதான் அதான் ஸ்ட்ராங்கான அவங்களுடைய ஹோல்டு. யாராவது டிஎம்கே இந்த இடத்துல தான் நான் சொல்ல வரேன். மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு. அவங்க வந்து ஆளுகளை வச்சு இதுக்குன்னே பேச வைக்கிறது, இது மாதிரி பேசுன்னு சொல்லி அடுத்த நாளே வந்து மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்த காரணம் என்ன, பின்னாடி தூண்டி விட்டதுனால தானே. அவர் தவறா பேசவே இல்லையே, ஒரு வார்த்தை கூட தவறல. நான் வந்து ஐ எம் எ விட்னஸ் டு தட் அந்த ஸ்டேட்மெண்ட். சரி, இப்போ நான் கேட்குறேன் சார், கோவில் அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறது வந்து தப்பு, ஏன் அது வந்து மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டிக்கு போகலாம், இஸ்லாமுக்கு போகலாம், அவங்கெல்லாம் அப்படி பண்ணுறாங்களான்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இது காமன் மக்களோட கேள்வி தான். அப்போ இதுக்கு என்ன ஒரு பதிலாக இருக்கும் சார்? உண்மையாலுமே வந்து இப்போ மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கிறிஸ்டியானிட்டி அண்ட் முஸ்லீம்ஸ் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து அவங்களுடைய ஃபண்டிலிருந்து நிறையா கட்டுறாங்க. அது இல்லாமல் கட்டிட்டு அவங்களே தான் அதனுடைய இன்கம் எல்லாம் வந்து சோர்சஸ் இது பண்ணிக்கிறாங்க. அது தனியாகவே வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரேஷியோ இருக்குது. அரசாங்கத்திலும் பல ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த பிரகாரம் போயிட்டு இருக்குது. அதை பற்றி வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து தவறாக வந்து அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அதை பற்றி அவர் வைக்கல. இது மக்களாக வந்து பேசிட்டு இருக்கிறாங்களே வெளியே. அவர் வந்து நீ அதில் கட்டுனது தவறு, கிறிஸ்டியானிட்டி தப்பு, முஸ்லீம் தப்புன்னு அவர் அதை பற்றியெல்லாம் பேசவே கிடையாது. அவர் பேச முடியாது, அந்த மாதிரி பேச அரசியல் ஆகிடும் தெரியும். பேச மாட்டார், பேச மாட்டார். ஏன்னா அவரும் பேச மாட்டாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த மதத்தையும் இன்னைக்கு வேலை புண்படுத்தினது கிடையாது. ஒரு இன்னைக்கு வேலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது. அந்த தேதியிலிருந்து எம்ஜிஆராக இருந்தாலும் சரி அல்லது அம்மாவா இருந்தாலும் சரி, இன்றைய வருங்கால முதல்வர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜாதியோ எந்த மதத்தையோ இதுவரையிலும் புண்படுத்தி பேசுனதே கிடையாது. அனைவரையும் அனைவருக்கு செல்லக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்க அரசியலை இவ்வளோ ஆழமா உற்று நோக்கிறதுனால இந்த கேள்வி உங்ககிட்ட வைக்கிற, மக்கள் ஏமாந்து போற சில விஷயங்கள்லாம் எந்த மாதிரியான விஷயங்கள்? கண்டிப்பா மக்கள் ஏமாறக்கூடிய ஒரே விஷயம் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தான். அதாவது அவங்களை ஈஸியாக, அதுவும் வந்து அந்த சி கிளாஸ் அண்ட் டி கிளாஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, அடித்தட்டு மக்கள், அவங்க அன்றாட வாழ்க்கை, அன்றாட ஜீவனம், அதாவது தினம் அந்த 100 ரூபா கூட இன்றைக்கி சம்பாதிக்கிறது அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை. பணம் இலவசமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற போது மக்கள் அதனுடைய மோகத்தை வந்து மக்கள் மனசில் கண்டிப்பாக அது இருக்கும். அந்த இலவசங்கிறது ஒரு பெரிய நோய் தான். அது வந்து மிகப்பெரிய ஒரு வைரஸ். இலவசம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். அது வந்து ஒரு கமிட்டி கூட வந்து சொல்லியிருக்காங்க, பெனிஃபிட்ஸ் வந்து இஸ் நாட் அ மேட்டர். சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பாக இலவசம் கொடுக்கலாங்கிறதுல, இலவசம் கொடுப்பதற்கு சில கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும். யாருக்கு இலவசம் கொடுக்கறது, அது வந்து ஒரு அவேர்னஸாகவே வைக்கணும் மக்களுக்கு. இலவசம் யாரெல்லாம் கொடுக்கலாம், அது மாதிரி பண்ணுனா கண்டிப்பாக நாடினுடைய அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல சூழல். மக்கள் வந்து அந்த அளவுக்கு பிரிச்சு, ஓகே நமக்கு வேண்டாம்ப்பா, அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து இன்னும் நம்ம வந்து அந்த பெருந்தன்மையான ஒரு சூழல் மக்களுக்குன்னா, நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக வந்து எதிர்காலத்தில் நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள், அது வந்து சி கிளாஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, டி கிளாஸ் பீப்புள், இளைஞர்களும் பெண்களும்
எல்லாருமே இலவசம் அப்படிங்கிறத வந்து வெறுக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக நானே பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு உறுதி ஆணித்தரமாக சொல்லியிருக்கீங்க. ஒரு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸில் பயணித்து அதிமுகவில் சமீபத்தில் இணைந்த நீங்கள் இந்த அளவுக்கு அவர் மீது நம்பிக்கை வைத்து அதிமுக மீது நம்பிக்கை வைத்து இவ்வளோ பேசியிருக்கீங்க. அதே சமயத்தில் ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டாக நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லுவீங்களா யார் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் வந்து எந்த அளவுக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ கமெண்ட்ஸில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சார். ஸோ VN சுப்பிரமணியம் அவர்கள் அட்வொகேட் மிக சிறந்த முறையில் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். முதல் முறையாக நமக்கு வந்து TM சேனலுக்கும் நீங்கள் இன்டர்வியூ கொடுத்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் இன்னும் நீங்கள் நிறைய கான்டென்ட் பற்றி கண்டிப்பாக பேசணும். ஒவ்வொரு டாபிக் அடுத்தடுத்து நம்ம நேர்காணல் வைக்கலாம் சார். இவ்வளோ நேரம் உங்களுக்கு நேரத்தை செலவிட்டு எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.